ஹாய் கைஸ், எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவன் வந்தது அப்படியே வாய் அடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே இன்னொரு பொண்ணு வேற வந்து பேசுகிறா. வந்த உடனே சரி இவன் பார்த்தீங்கன்னா ஆள் மாதிரி வந்தவனாட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்குன்னா ஷாக்கு, யாரா இவன் இவ்வளோ தேவதை மாதிரி இருக்கான்ட்டு. இவன் தான் நம்ம காலேஜோட ஹீரோ ஜூன், தெரியாதா அவனுக்கு? சரிவா, ஃபெஸ்டிவல் நடக்குதுல, நம்ம போய் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கூட வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, காலேஜோட ஃபெஸ்டிவல்ன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு கிளப்பில் சூஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஜூனை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ஆனா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒருத்த வேற நின்னுட்டு குரங்கு வித்தியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, ஒருவேளை இவங்க கூட சைட் கேரக்டராக எதிர்ப்பான இல்லை மெயின் கேரக்டரான்ட்டு. எப்படியோ இந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுறாங்க அவ்வளோ ஃப்ரெண்டும். அடுத்து வேற என்ன கிளப்ல சேரலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த டான்ஸ் கிளப் இருக்குல்ல, அவங்க ஆடிட்டு எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுங்கிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேரும் இப்போ எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போறோம் தெரியுமா? ஜூன் இருக்கான்ல அந்த கிளப்ல தான் தெரியுமா? அவன் கிளப்ல மட்டும் போய் ஜாயின் பண்ணிட்டா ஈஸியாக அவங்க கூட பேசலான்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஒரு மேட்ச் கார்டு இருக்கு, அவளுக்கு ஒன்றுமே புரியல என்னதுன்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஜூன் விளையாட போகிற மேட்ச் இதுதான், உன்கிட்ட வந்திருக்கா, வா பார்க்கலான்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அவன் இந்த ஸ்வார்டெல்லாம் இருக்குல்ல, அந்த கேம் தான் விளையாடுவான் போல. அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாலும் ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா யாராதுன்ட்டு. அப்போ தான் அங்கிருந்த ஒரு ஆளு இறங்குறாங்க. இறங்கினோடனே விசில் சவுண்டெல்லாம் பலமாக இருக்கு. ஹீரோயின் யாருக்கிட்ட இவ்வளோ விசில்னு பார்த்துக்கிட்டு இருக்க? வேற யாருக்கு? நம்ம ஜூனுக்கு தான். அவனும் பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அங்கே எல்லாம் எந்திரிச்சு சேரப் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு பாப்போம் ஒருத்த கூட பண்ணல. ஹீரோயின் ஏதோ உலக அதிர்ச்சியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பிள்ளைகள்லாம் ஏதோ மேகசைனுக்கு ஃபோட்டோ எடுக்கிற விளையாட்டு எடுத்துட்டு இருக்காளுங்க. அடுத்து அவன் பாட்டுக்கு வந்து விளையாட்டு முடிச்சுட்டான். பட் முடிச்சதுக்கப்புறம் தான் அவனோட மாஸ்க்கை கழட்டுவான் பாருங்க. அந்த பவரும் பாருங்க, ஃபேன்ஸ் கூட்டம் அப்படியே எல்லாம் ஷாக்கில் இருக்க. ஹீரோயின் அசையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் அந்த கூட்டத்திலேயே அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக இவளுக்கு நோட்டீஸ் வேற வருது, உங்கள் டேட்டை சூஸ் பண்ணிட்டீங்க ஓகேவான்ட்டு. ஹீரோயினுக்குன்னா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத இதுதான், அப்படி அழகான பிடிச்சிட்டனே, ஒரு அழகான நான் டேட்டா பிடிச்சிட்டேனேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து நின்றுட்டுருக்கா. அடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண இடத்துல அஃபிஷியலாக சேரலான்னு போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்க்கிறாங்க. சரி நீங்கள் எதுக்காக டீமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது வேற யாருக்காக? ஜூனுக்காக தான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்போ தான் இந்த சீனியர் சொல்கிறாங்க, இங்கே இருக்க எல்லாருமே ஜூனுக்காக மட்டும்தான் வருவாங்க, நீங்கள் அவன்கிட்ட போகணுன்னா எங்களெல்லாம் தாண்டி தான் போகணும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் வைக்க தாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி தான் அவள் தாண்டிட்டாளின்ட்டு அதே நினச்சிட்டே அவள் கையெழுத்து போட்டுட்ருக்கா. பட் கையெழுத்து போடும்போது கூட வைக்கப்பட்டுக்கிட்டே தான் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தட்டுன்னு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டக்குன்னு லொக்கேஷன் வருது. கரெக்டாக அந்த ஜூன் இருக்கான்ல அவனோட ஸ்டுடியோக்குள்ளேயே போயிடுறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்திருப்பாள், அந்த பொண்ணு தான் பார்க்குறா. பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு வயிறு பற்றிக்கிட்டு வருது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போலன்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க. ஜூனும் அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு ஜூனை பார்த்தோன்னே சரி இருக்கிற கோபம் எல்லாமே பறந்துடுது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்குடியலாட்டம் ஒன்று வருது. அடுத்து யார் இப்போ வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கலான்ட்டு கை தூக்கிட்டு இருக்கா. பட் கரெக்டாக அவள் கை தூக்குனேன்னு பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஹீரோயினா வாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் இழுத்து விட்டுறாங்க. அவள் எவ்வளோ சொன்னாலும் சரி அவகிட்ட குச்சி கொடுத்து இந்த நீ ஸ்பாட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்க. அவளுக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம ஹீரோயின் இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம் யார் வரீங்க அப்படின்ட்டு எல்லாரும் சீனியர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து ஜூனை கை காமிச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ பொடுவா பாருங்க ஒரு சீனை, எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், நான் இது வரைக்கும் தொட்டது கூட இல்லை அப்படின்ட்டு இருக்கா. அப்போ நீங்கள் எதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்ட்டு ஜூன் தான் பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்குன்னா அவ்வளோ பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அவனும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இவன் 32 பல்ல கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோயின் சூப்பராக பண்ணுறா. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னடா இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்கிறா, இப்படி போட்டு பின்றாளே அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு ஆச்சரியம், இப்பெல்லாம் சக்தி நமக்கு இருக்குமா, நமக்கு தான் ஒன்றுமே வராதுன்ட்டு. எப்படியோ இப்போ மாயம் வந்துருச்சு, நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதான் சாக்குன்னு சும்மா தொட்டாலே போதும் அது பாட்டுக்கு அடிச்சுக்குது. அங்கே நம்ம ஜூனும் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சரியான ட்ரெயினான எக்ஸ்பர்ட்ல. பட் அவனையே திணற வைக்கிற அளவுக்கு ஹீரோயின் விளையாடிட்டு இருக்கா. இங்கே கூட இருக்க ஃப்ரெண்டு பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போய் நின்னுடுறா. நிஜமாலுமே நீ ஃபர்ஸ்ட் டைம் தானா இல்லை இம்ப்ரெஸ் பண்ண எதுனா போய் சொன்னியா அப்படின்ட்டு அடுத்த 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பண்ணாலும் ஹீரோயினை தோக்கடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால, அவளுக்கு இன்னொருத்தனை பிடிச்சிட்டா போல. ஹீரோயினுக்கு ஏண்டி உனக்கு ரசனையே இல்லையாடிங்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவனும் இந்த ஒரு கேரக்டரில் இருக்கான். ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் இன்ட்ரடக்ஷன் வருது. அவங்க 2 பேரும் ஏதோ டேட் பண்ணுவாங்க போல. சரி வாக்கன்னு நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம சாப்பிட போகலான்ட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் ஜூன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு அவள் வைக்கப்பட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, நான் தெரியாதவங்க கூட எல்லாம் லஞ்சு சாப்பிட மாட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு பல்பு கொடுத்துட்றான். கரெக்டாக அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு இருக்கல, அந்த ஃப்ரெண்டு வந்தோடனே சரி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, என் கூட வரமாட்டான் அவன் கூட போகிறான் பாரு அப்படின்ட்டு. இந்த குறை எல்லாத்தையும் கேட்குறக்கு அவள் லவ் மேரேஜ் இருப்பாங்களே அவங்க கிட்ட போகிறான். மேனேஜர் இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சு, ஏன் அவன் எனக்கு மடங்கவே மாட்டேங்கிறான்ட்டு. நீ அதில் போனல, அவன் உன்னோட மெயின் கேரக்டராக கூட இல்லை சைட் கேரக்டராக கூட
இருக்கலாங்கும் போது செகண்ட் லீடெல்லாம் இருப்பாங்களா என்னங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், அவங்க கேரக்டருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, மேபி அந்த டேஸ்ட்டு அவங்க இந்த கேரக்டருக்கு ஒன்று பிடிச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா நீ அடுத்த பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ண வேண்டியதான். இதில் என்ன இருக்குது, அத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, ஒவ்வொன்றா ட்ரை பண்ணு. அந்த ஒரே கேரக்டருக்காக ஏன் அப்படி உருகிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவளுக்கு எத்தனை கேரக்டர் வந்தாலும் சரி அதுதான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க் இருக்கார்ல, அவரை தான் காட்டுறாங்க. இது எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கா, அவரும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன இவ நைட்டு தூங்குவாளா மாட்டாங்களாங்கிற மாதிரி மூடிக்கிட்டு இருக்க. அங்கே அதோ அவள் பாத்தியா ரொம்ப இப்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறா, எப்படியாச்சும் அந்த எனிமியை கொண்டு வரணுன்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப உழைக்கிறாங்க போது பார்க்க பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னை பற்றி ஏதோ கழிவு ஊற்றலான்னு சைடில் அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் எதனா இருக்கான்னு போட்டு வாங்கிக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு வேற கால் பண்ணி மேனேஜர் வர சொல்ல, இவ்வளோ என்னடா இந்நேரத்துக்கு உனக்கு வேலைங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு போயிருக்கா. பட் அப்போ தான் மேனேஜர் உனக்கு மேட்டர் தெரியுமா சின்ன அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வேற வேலையை விட்டு போகிறேன்லாம் பேசியிருப்பாள். ஒரு வேலை நிஜமாலுமே போயிட்டாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வேலை வேற போடுறாங்களா என்னன்ட்டு மேனேஜர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ சும்மா ஃப்ளோவில் சொன்னேன், சொல்லுங்க என்ன மேட்டர்ன்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க ஏதோ 2 வாரம் லீவ் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எதனா பிரச்சனையா என்னங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லீவா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா சின்ன வேலை செய்யாத இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு சரி வா 2 பேரும் எதனா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாங்கும் போது அவட்ட கேட்குறா, உனக்கு மறுபடியும் 20 வயசான நீ என்ன பண்ணுவேன்ட்டு. நான் நிறைய பாய் ஃப்ரெண்ட் வச்சுப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, உனக்கு 20 வயசில் அதே எனர்ஜி அதே மாதிரியே ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட்லாம் உனக்கு இருக்கான். அப்போ என்ன பண்ணுங்கும்போது, அப்போ நான் என்ன இளமையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். இப்போ இருக்க மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அதெல்லாம் எதுவுமே இருக்குல்ல. என்னோட க்ரஷ் இருந்தானா அப்படியே நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவள் அப்படி இருப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரியே நானும் இருந்திருக்கலாம் தெரியுமா, ஏன்னா நீ கூட உன் பாய் ஃப்ரெண்டில் நீ தான் பையன் மாதிரி இருப்ப, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிட்டு இருப்ப, நான் கூட உங்களை கப்பிள்ஸ்ன்னு நினச்சிட்டு அவள் தெரியாமல் பழச வேற கிண்டி விட்டுறா. ஹீரோயினுக்கு மனசே தாங்கலை. ஆமாம், இப்போ ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு, நான் டிப்ரெஷனில் இருக்கேன்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அந்த ஏஐ பேண்டு அதை எடுத்து போட்டுக்கிறா. போட்ட உடனே கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு நம்ம ஜூன் இருக்கான்ல அவனை தான் சைட் அடிச்சுட்டு இருக்கா. 5 நிமிஷம் கழிச்சு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜூன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு இவனால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜூன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. என்னோட ஹேர் பேண்டை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு 5 நிமிஷத்தில் திரும்புறா. புது ட்ரெஸ்ஸே மாற்றிருக்கா. ஆனால் ஜூன் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஹீரோயினுக்கு வந்துச்சு பாருங்க கடுப்போ. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த செம்ம சொல்லி தரீங்களா அப்படின்ட்டு இந்த க்யூட்டாக குழந்தைங்க பண்ணும்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா முடிய அத்தனை திருப்புறா. பட் எவ்வளோ திருப்பினாலும் சரி ஜூன் என்ன உனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லையான்ட்டு ஒரே பேச்சா கேட்டு விட்டுறான். இவளுக்கு சரியான அசிங்கமாக போச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அவள் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. அடுத்து ஜூன் பின்னாடியே மானங்கிட்ட மனசு அப்படியே போயிட்டு இருக்கு. அவன் எங்கே போனீங்கன்னு கேட்டாலும் ஹீரோயின் எங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறாலும் அங்கே தான் போயிட்டு இருக்கான். கடைசியில் எப்படியோ 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ ஸ்போர்டு அங்கே வந்திருக்காங்க. சரி ஒரு ட்ரை கொடுக்குறியா எனக்கு அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போடலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதை கட்ட கூட தெரியல. பட் ஜூன் இருக்கான்ல அவன் தான் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸில் வந்து கட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்குனா ஹார்ட் பீட் நல்லா துடிட்டு துடிச்சிட்டு இருக்கு. என்னடா இது இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டானேன்ட்டு. அப்படியே எதுவும் ஹோல்டு பண்ணிடாத அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எனக்கு அப்படியே ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய ஃபோட்டோ போட்டு பண்ணி காட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஓகேங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அவனுக்கு வேர்வை சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் விளையாண்டோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நிஜமாலுமே நீ ஜூனை தோக்கடிச்சிட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை பூந்து விளையாடி இருப்பா. ஜூனே பார்த்தீங்கன்னா உன்கிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கே ஆச்சரியம், என்னடா இது ஒரு வேலை ஓவராக பண்ணிட்டோமோன்ட்டு. அடுத்து எல்லாருமே ஏதோ பார்ட்டியாட்டம் இருக்குது, எல்லாம் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் கப்பிள்ஸ் எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வழக்கம் போல் பொக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பீரை கொடுங்க நான் கலக்கி ஊத்துறேன் அப்படின்ட்டு சோஜுவை சும்மா சூப்பராக கலக்கிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக இப்போ தான் ஜூனும் வரான். வந்த உடனே சரி அவளுக்கு இந்த ஜூஸ் எடுத்து நம்ம ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நான் வயிறு எரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்டுக்கிற. ஹீரோயினும் யதார்த்தமாக பதில் சொல்கிறா. ஆனால் ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறா. ஹீரோயின் டக்குன்னு என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ட்டு கேட்டுக்கிற. ஜூன் சைலண்ட் ஆகிட்டான். இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதனால தான் இப்படி கேட்டுட்ருக்கேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நம்ம என்ன சண்டை போட்டோமா என்னன்ட்டு இருக்க. அப்படின்னா இல்லைனா இந்த சொஜு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவன் ஊற்றலான்ட்டு போகிறான். ஆனால் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைல்ல, அப்புறம் எப்படி நான் வாங்க முடியும்ட்டு அவன் வாங்க மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுற. ஹீரோயினுக்கே ரிஜெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவள் பாட்டு கம்முன்னு வந்து பொக்குன்னு உட்காந்துடுறா. இன்னொரு பக்கம் டாக்ஸி வந்தவுடனே சரி அந்த கப்பிள்ஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் அப்பயும் மானங்கிட்ட மனசு தானே, இவன் பின்னாடியே சுற்றி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு மட்டும் நாங்கள் கூட படிக்க வரட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அதை விட பெரிய சந்தோஷம். நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா உங்கள் கூட எல்லாம் இப்படி நடந்து வந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகுமா, ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டே நான் மறந்துடுவீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு 1008 கேள்வி அவள் கேட்டுக்கிட்டு
போய்கிட்டு இருக்கா. மழை வேற வருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கோட் எடுத்து கவர் பண்ணி விட்டுறா. 2 பேரும் ஹீரோயினோட கோட் இருக்கும்ல அதில் தான் மலையில் நனைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜூன் இருக்கான்ல அவன் வந்துட்டு மலையில் நனைஞ்சிட்டு இப்போ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அட வாங்க போலான்னு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே மலையில் கவர் பண்ணி ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ் இந்நேரம் 2 பேரும் நனைஞ்சிருப்போன் இருக்க. ஜூன் பார்த்தீங்கன்னா சரி நான் லைப்ரரி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அப்போதான் ஹீரோயின் அங்கே ஒரு விஷயம் பார்க்குறா. இவங்க 2 பேரும் வந்ததே அந்த வாஷிங்லாம் காய போடுவாங்கல்ல அதுக்கு தான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்களா நம்ம இந்த ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த வாஷிங் இதை காட்டிக்கிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் அவனை ஹாட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோயின்ட்ட நீயும் வேணும்னா உன்னோட கிளாத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி கொண்டிருக்க. ஹீரோயின் அதெல்லாம் இல்லை நான் உங்க கூட இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கும் சிரிப்பு வந்துடுது. உன்ன மாதிரி ஒரு போல்டான பொண்ணை பார்த்ததே இல்லை, எப்போவுமே நல்லா இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பால அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. பட் இவ தான் பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி அவளுக்கு எடுத்து கொடுத்துட்ருப்பா. இந்த நீ சாப்பிடு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அவள் பாய் ஃப்ரெண்டும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ போல்டாக நம்ம ஹீரோயின் இனிஷியேட் பண்ணுறாளே அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியோ போச்சு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவ டக்குன்னு சோகமாயிட்டு இருக்க. ஜூனுக்கு புரிஞ்சிருது ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா நான் எதனா தப்பாக சொல்லிட்டேன்னா என்னன்ட்டு அவ்வளோ க்ளோஸில் வந்துக்கிட்டு இருக்கான். விட்டா கிஸ்ஸே அடிச்சிருவான் போல. அவன் வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு இங்கே ஏதோ ஒன்று இருந்துருச்சு, அதனால தான் உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்னோட ஃப்ரெண்டை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எங்கள் ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவளுக்கு எங்கே பார்த்தாலும் சரி ஒரு பக்கம் ஜூன் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவள் எக்ஸ மூஞ்சி வருது. இந்த நாய் எதுக்குடா எனக்கு கனவுல வரான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பு வேற. பத்தாவதுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறா. அவன் பார்த்தீங்கன்னா அவனோட அப்டேட்டர் போல ஃபியான்சி அதை வச்சு அப்டேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவளுக்கு மனசே வரல, இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட ஆகலை, ஆனால் போக போகிறாங்க மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மொக்க ஃபோட்டோ ஒன்று இவனும் சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன் வேற எதுனா நல்ல ஃபோட்டோ போடல, இதில் நீங்கள் தானே நல்லா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நீ சொன்னன்ட்டு கம்பல்ஷனில் தான் போட்டேன், நம்ம கண்டிப்பாக ஃபோட்டோ போட்டே ஆகணுமான்ட்டு ஒரு ஃபோட்டோ போடுறக்கே ஏதோ சொத்து எழுதி கொடுக்குறனாட்டு இருப்பான். பட் இன்னைக்கு அவன் ரிலேஷன்ஷிப் வந்தோடனே அவன் ஈஸியாக மூவ் ஆனான்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசே தாங்கலை. அவள் எப்போ பார்த்தாலும் எப்போவுமே சோஷியல் மீடியாலெல்லாம் காட்டுறணும்னு அவசியமே இல்லைன்ட்டு அவளுக்கு அவளே மனசாட்சி தேத்திக்கிறா. சோகத்தை மறக்க இருக்க ஒரே மருந்து என்ன, அந்த ஏஐ தானே. டக்குன்னு போட்டு லைப்ரரிக்குள்ளே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து உட்காந்து ஜூனை சைட் அடிச்சிட்டு இருக்க. ஜூன் பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிடுறான். பக்கத்துலேயே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் டின்னர் போகிறோன்ட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரியே சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அதே மாதிரியே 2 பேரும் வெளியே சாப்பிட போகிறாங்க. அங்கே அவன் ஒரு பக்கம் நொடுத்து கட்டிட்டு இருக்கா, இங்கே ஒரு பக்கம் நொடுத்து போட்டிட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் எதெல்லாம் மிஸ் பண்ணாலோ அது எல்லாமே கிடைக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா உன் கூட இருக்கிறது தான் எனக்கு பெருசு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் சரி நம்ம ஹீரோயினும் சரி நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. விளையாடும் போது கூட அப்படிதான் அந்த ஸ்பாட் இருக்கும்ல அதில் கூட 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருக்க. ஹீரோயின் இதுக்கு மேலே என்னடா வேணும்ன்ட்டு காலையில் போனாலும் சரி நைட்டு வந்தாலும் சரி அப்படியே அந்த பேண்டோடையே சுற்றிட்டு இருக்கா. இவங்களோட காதல் ஏஐல அப்படியே அழகாக மலர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுட்டே சுற்றுற மாதிரிட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயினோட புன்னகையாக போச்சா இல்லை வாடி போன பூவா போச்சா அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருப்பான். பட் இன்னும் மேலே பல ட்விஸ்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.